நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் காமர்ஸில் 11th சாப்டர் டைப்ஸ் ஆஃப் பேங்க். இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரைப் த ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கம்பேர் ஒன் டைப் ஆஃப் பேங்க் வித் அனதர். இதெல்லாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தோ ஆல் டைப் ஆஃப் பேங்க் டீல் வித் மணி. எல்லா பேங்க்கும் மணியை பற்றி தான் டீல் பண்ணாலும் ஈச் டைப் பார்த்தீங்கன்னா கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர். ஒவ்வொரு செக்டருக்கு தகுந்த மாதிரி. therefore a study of all these type of bank is essential. எல்லா டைப் ஆஃப் பேங்க்கை பற்றியும் படிக்கிறது வந்து நீடு. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சாப்டரில். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸை வச்சு வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை ஆர்பிஐயோட ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கள அதை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓனர்ஷிப் பேட்டர்னை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேங்க்கை வச்சு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் நம்ம சாப்டர் 10ல் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து கமர்ஷியல் பேங்க் விச் அக்செப்ட் த டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் கிராண்ட் லோன்ஸ் டு த ட்ரேடர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஆர்டர் டு ஏர்ன் ப்ராஃபிட்டுக்காக வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ தென் lending is in comparatively small amount and mostly for short and medium period. லெண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஷார்ட் மீடியம் பீரியடுக்கானதாக இருக்கும். they also provide other services like fund remittance பண்ணுறது, கீப் சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள்ஸை சேஃபாக கீப் பண்ணுறது. ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் செக்கை கலெக்ட் பண்ணுறது, இஷ்யூ ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்டுக்கான லெட்டர்ஸ்க்கான இது வந்து இஷ்யூ பண்ணுறது. ஓகேங்களா? தே ஆப்ரேட் வித் த ஹெட் ஆஃபீஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த கண்ட்ரி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தே வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸஸ் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கும். இஷ்யூ கேரண்டிஸ், பிஸ்னஸ் மேனுக்கு வந்து கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. when a businessman or industrialist buy machinery on credit or apply for a big contract, bank guarantees that in case the customer fails, the bank will make the payment. பேங்க் வந்து பேமெண்ட் மேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஷ்யா பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது டெவலப்மெண்ட் பேங்க். ஹியூஜ் ஃபினான்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், modernization of big industries and others are granted by a separate type of bank called development bank மூலியமா. ஓகேங்களா? they are also called industrial bank. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் பேங்க். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கிடையாது. இது உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா டெவலப் த கண்ட்ரி அண்ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும், நாட்டை வளர்த்தணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஃபினான்சஸ் ப்ரொவைடட் பை them ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரேஞ்சிங் ஃப்ரம் 5 to 20 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் do not accept the deposit from the பப்ளிக்ஸ் கிட்ட வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? தே சப்ஸ்கிரைப் த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. தே ப்ரொவைட் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கன்சல்டன்சி சர்வீஸ் டு த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கான டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. இல்லை ஐடிபிஐ பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷஸ் அப்பெக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்காக 1964 வந்து டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? அண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு த பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்காக 2004 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு த பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க் இன் 2004. கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் போத் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன். டெவலப்மெண்ட் பேங்க், கமர்ஷியல் பேங்க் ரெண்டுக்கான ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட நேம் வந்து என்னவா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் அப்படின்னு 2008 சேஞ்ச் ஆச்சு. இந்த டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் கால் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அஸ் சச் அ பேங்க், நபார்டு அப்படிங்கிறது அந்த மாதிரியான பேங்க். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐஎஃப்சிஐ, சிட்பி, முத்ரா பேங்க், இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன், ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ஓன்டு பை இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர்ஸ். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எல்லாத்தையுமே வந்து யார் ஓன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது கஸ்டமர்ஸும் அவங்களோட மெம்பர்ஸும். ஓகேங்களா? ஹூ ஆர் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, ஸ்மால் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்தியா வந்து எதர் அர்பனாக இருக்கும் இல்லை ரூரல் பேஸ்டாக இருக்கும். ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து எதர் 3 tier ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன், 2 tier ஸ்ட்ரக்சர் இருக்கும் அல்லது ஃபார் லாங் டேர்ம் லோன். ஓகேங்களா?
ஸோ ஃபார் போத் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் பாடி வந்து நபார்டு. ஓகேங்களா. ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 படி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். தே ஆர் கண்ட்ரோல்டு பை போத் ஆர்பிஐ அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை. ஓகேங்களா. தேர் ஃபர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு இட்ஸ் மெம்பர் ஃபார் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் நாட் ப்ராஃபிட் ஏர்னிங். தே ஆர் செட் அப் இன் டவுன்ஸ் வில்லேஜஸ் ரேதர் தென் சிட்டிஸ். டவுன்ஸ்லேயும் வில்லேஜஸ்லேயும் இருக்கும், சிட்டிஸில் இருக்காது. ஓகேங்களா. ரேதர் தென் சிட்டிஸ். ஓகேங்களா. கம்பேர்ட் டு கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னா தே ஆஃபர் லெஸ் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் ஆஸ் த பைலா டு நாட் பெர்மிட் ஆல் த கமர்ஷியல் பேங்க் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து NCTCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து 1963 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா இஸ் ப்ரொவைடிங் லோன் அண்ட் கிராண்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் ஃபினான்சிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா. அடுத்தது NCDC கான்சன்ட்ரேட்ஸ் எது மேலே அப்படின்னா ஆன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் வாட்டர் கன்சர்வேஷன், இரிகேஷன், அக்ரி இன்சூரன்ஸு, ரூரல் சானிடேஷன் சொல்லிட்டு இதில் எல்லாத்தையும் வந்து NCDC வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா NAFEDன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 1958 செட்டப் பண்ணாங்க. இது வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆச்சு. ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். அடுத்து வந்து பட்டகுண்டு கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க் லிமிடெட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ் which have registered office in a foreign country and branches in India is called ஃபாரின் கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், அதோட பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாரின் பேங்க்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க்ஸ் வந்து ஓப்பன் பிக் சிட்டிஸ்லேயும் போர்ட் டவுன்ஸில் மட்டும்தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி தே சர்வ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷனுக்காக வந்து அவங்களோட இது எல்லாமே சர்விங்ஸ் எல்லாமே இருக்கும். தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஹையர் தேன் இந்தியன் பேங்கோட ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். 2017 மட்டும் தேர் ஆர் 42 ஃபாரின் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஆல் ஆஃப் தெம் ஆர் ஷெட்யூல்டு பேங்க். 42 ஃபாரின் பேங்க்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க். தே ஹாவ் டு ஆப்ளிக் போத் தேர் ஹோம் கண்ட்ரி அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன், RBI ரெகுலேஷன். அடுத்து ஆல் அபவுட் LDBs அண்ட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். 1920s பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்தியாவில். ஓகேங்களா. லேண்ட் மார்ட்கேஜ் ஆக்ட் வந்து 1930s பாஸ் ஆச்சு. இந்த பேங்க்ஸ்லாம் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு மெயின்லி ஃபார் ரெடம்ஷன் ஆஃப் டெப்ட்டுக்காக. ஓகேங்களா. ஆஃப்டர் 1960s என்னாச்சு அப்படின்னா இந்த லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டட் என்ன பண்ணாங்க, ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் டிக்கிங் வெல்ஸ், இன்ஸ்டலேஷன் ஆஃப் பம்ப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேராஃப்டர் அதுக்கு பேர் வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு மாறிச்சு, லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த வியூ ஆஃப் த ப்ராடர் ரோல் ஆஃப் LDBs தே ஆர் நவ் கால்ட் SCARDBs அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் RBI கண்ட்ரோல் தெர் இஸ் நோ லேண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா டுடே. ஓகேங்களா. ஸோ அண்டர் RBI பார்க்கும்போது RBI கண்ட்ரோலில் தெர் இஸ் நோ லேண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. டுடே. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வந்து 1961 தமிழ்நாடு கவர்மெண்டால் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. 1983 இட் வாஸ் ரிப்பல்ட் அண்ட் அ நியூ ஆக்ட் வாஸ் பாஸ்ட். ரிப்பீல் பண்ணிட்டு புது ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் கண்ட்ரோல்டு பை திஸ் ஆக்ட். எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸையும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இஃப் த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த பேங்க் எக்ஸ்டென்ஸ் டு 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னா தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 அப்படின்னு வந்து வந்துச்சு. அடுத்து வந்து PAC பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து do not carry the name banks and they do not recognize by RBI as bank. அது வந்து RBI வந்து இது பண்ணப்படல. These societies should not receive deposit from the public. Insurance cover provided by the RBI to deposits are not available from the Deposit Insurance and Credit Guarantee Corporation. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா USA இருக்கிறது. அடுத்து வந்து பர்க்லேஸ் பேங்க் UKல இருக்கிறது. டுட்சி பேங்க் வந்து ஜெர்மனியில் இருக்குது. அடுத்து வந்து RRB ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976 ஜாயிண்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும் ஸ்பான்சர் பேங்க்ஸ் கூடயும் வந்து சேர்ந்து RRB வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதோட ஷேர் கேபிட்டல் வந்து கான்ஸ்ட்ரிபியூட்டட் பை தி ஸ்பான்சர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் என்ன ரேஷியோவில் வந்து கான்ட்ரிபியூட்டர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50:15:35 அப்படின்னு.
They are established as low-cost institution in rural areas. Rural areas low-cost institution வந்து establish ஆகுது. இதோட objective என்ன அப்படின்னா to develop the rural economy and play a supplementary role to the cooperative societies. இதோட objective என்ன அப்படின்னு பார்த்தோம்னா rural economy develop பண்ணணும் அப்படின்னும் supplementary cooperative societiesக்கு வந்து supplementary role வந்து play பண்ணணும் அப்படின்னும். They mobilize the deposit from the rural public and provide finances to the rural artisans. Small entrepreneurs and farmers try to avoid their dependency on money lenders. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா they mobilize deposit from the rural publicல இருந்து provide financial institutions to rural artisans-க்கும் small entrepreneurs, farmers இது எல்லாத்துக்கும். ஓகேங்களா? try to avoid dependency on money lenders உடைய டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு. As on 31st March 2016 பார்த்தீங்கன்னா there are 56 RRBs in India with 14,494 branches ஓட. ஓகேங்களா? they are regulated and supervised பண்ணது யார் அப்படின்னா NABARD. பல்லவன் கிராம பேங்க் சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது. பாண்டியன் கிராம பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. வள்ளலார் கிராம பேங்க் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. படுவை பாரதியார் கிராம பேங்க் வந்து வில்லியனூர் புதுச்சேரியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். சம் பேங்க்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் பை த கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் த பேங்க் வாஸ் செட் அப் த்ரூ த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981 வந்து இது பண்ணப்பட்டிருக்கும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? எக்ஸிம் பேங்க்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கு, எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, ப்ரீ ஷிப்மெண்ட், போஸ்ட் ஷிப்மெண்ட்டு, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இல்லை நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இட் இஸ் ஹோலி ஓன்ட் அண்ட் சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ இருந்துச்சு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் NHB is to promote the housing finance institution at local and regional levels வந்து ஹவுசிங் பேங்க் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸிம் பேங்க்கு, NHB நேஷனல் ஹவுசிங் பேங்க் இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்தது லோக்கல் ஏரியா பேங்க். லோக்கல் ஏரியா பேங்க் ஸ்கீமை வந்து RBI வந்து 1996 ஆகஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஈச் பேங்க் சர்வ்ஸ் 2 or 3 adjacent districts only. இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து 2 or 3 adjacent districtsல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சர்வ் பண்ணும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மொபிலைஸ் ரூரல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் தெம் இன் த சேம் ஏரியா. மொபிலைஸ் பண்ணி ரூரல் சேவிங்ஸ் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணதா லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது. தே ஹாவ் டு ஃபாலோ த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் டார்கெட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் த டார்கெட் ஆன் லோன்ஸ் டு த வீக்கர் செக்ஷனுக்கும். RBI வந்து ரிசீவ்டு 227 அப்ளிகேஷன் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் local area bank அப்படின்னு சொல்றாங்க. 10 are considered for the approval and 6 were given license under section 22 of the Banking Regulation Act of 1949. Only 3 LABs, that is local area banks, are functioning now. ஓகேங்களா? அடுத்து வந்து கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் விஜயவாடா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. கிருஷ்ணா பீமா சம்ருதி லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது வந்து மகாபூப்நகர் தெலங்கானால இருக்கு. ஓகேங்களா? சுபத்ரா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் வந்து கோலாப்பூர் மகாராஷ்டிரால இருக்கு. இதெல்லாம் வந்து லோக்கல் ஏரியா பேங்க்கான எக்ஸாம்பிள்ஸ். டெஃபிஷியன்சி ஆர் ஃபவுண்ட் இன் த ஒரிஜினல் மாடல் ஆஃப் லோக்கல் ஏரியா பேங்க். தெர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இன் த ஆப்ரேஷன் ஆஃப் தீஸ் பேங்க்ஸ். ஈவன் ஆஃப்டர் 20 years, லோக்கல் ஏரியா பேங்க் குட் நாட் மேக் அன் இம்பாக்ட் இன் த ரூரல் டெவலப்மெண்ட். தேர்ஃபோர் ஃபர்தர் லைசன்சிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாதனால. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். இது வந்து செட்டப் இன் த அன்பேங்க்டு அண்ட் அண்டர் பேங்க்டு ரீஜன் ஆஃப் த கண்ட்ரி டு அச்சீவ் த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரூரல் சேவிங் மொபிலைஸ் பண்ணணும், providing credit to the small marginal farmers, to micro small industries and unorganized sector entities வந்து கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த செப்டம்பர் 2015 பார்த்தீங்கன்னா RBI வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க 8 நேஷனல் NBFCக்கு. ஆல்ரெடி என்கேஜ் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் டு பி கன்வெர்டட் இன்டு small finance banks and 2 others. Small finance bank அப்படிங்கிறது வந்து low cost structure bank. They are formed under section 22 of Banking Regulation Act of 1949. எக்ஸாம்பிள் வந்து ESF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இதில் வந்து 10,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அடுத்து வந்து ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. 25 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? செவரல் ஸ்டேட்ஸில். அடுத்து பேமெண்ட் பேங்க் எடுத்து பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா widen the spread of payment and financial services to the small businesses, low income household and migrant laborers. These banks should be fully networked from the beginning. They offer doorstep
banking payment for small fees prescribed on the basis of the amount. They issue ATM, debit card, internet banking, third party fund transfer இதெல்லாமே. They can't lend money or issue credit cards. ஓகேங்களா? In August 2015ல RBI வந்து gave in principal license to the payment bank. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அடுத்து வந்து மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டெவலப்டு டோனர் கண்ட்ரிஸ் அண்ட் பாரோவர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. IBRD அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எல்லாமே வந்து மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை RBI இதோட ஸ்டேட்டஸ் பொறுத்து வந்து ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்னு பிரிக்கிறாங்க. All banks which satisfy the norms included in the second schedule of the RBI Act 1934 are called scheduled bank ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Such banks are given financial accommodation and remittance facilities and a concessional rate by the RBI. There is no non-scheduled commercial bank. Non-scheduled commercial bank கிடையாது. India needs large sized bank. Industrial and Commercial Bank of China is the first ranked bank in the world with the asset size வந்து US டாலர்ல 3,893 million. ஓகேங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் the largest nationalized bank in India has an asset base of US டாலர்ல 100 billion. இதோட ரேங்க் வந்து 717 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? SBI வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் merged with the 5 associates like பாரதிய மகிழா பேங்க் with the effect from April 1, 2017. After merger பார்த்தீங்கன்னா இதோட அசட் சைஸ் வந்து US டாலர்ல 573 billion. ஓகேங்களா? It will boost it among the top 50 banks. அடுத்து வந்து நேஷனல் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா has an asset base of US டாலர்ல 578 billion. இதோட ரேங்க் வந்து 49. To compete with a large-sized bank in the world, India needs more large-sized banks. Therefore, merger of many nationalized banks is under consideration. நிறைய nationalized bank merge பண்ணுறத considerationல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? So, there is no non-scheduled bank in India. There are 5 urban cooperative banks and 3 local area banks which functions as non-scheduled bank in India. Small finance bank and payment banks has not been licensed under Section 22 Section 22 of Banking Regulation Act of 1949. ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்னை பொறுத்து சொல்லும் பொழுது எனி பேங்க் விச் இஸ் நாட் லெஸ் தேன் 51% ஆஃப் ஸ்டார் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆர் கால் கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க்னு சொல்கிறாங்க. டோட்டல் 21 இருக்கு. ஆல் நேஷனலைஸ்டு பேங்க் 19 பேங்க்ஸ் இருக்கு. இன் 2017 SBI அண்ட் IDBI வந்து லிமிடெட் ஆர் பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க்ஸ். தே ஆர் கார்பரேட் டைப் பேங்க்ஸ். ஈச் கார்பரேஷன் டைப் பேங்க் இஸ் established by separate act of the parliament and is fully owned by government of India. Example சொல்லணும்னா IFCI, SIDB, Exim Bank எல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இல்லை ஆல் பேங்கிங் கம்பெனிஸ் ஓன்ட் பை ப்ரைவேட் பீப்புள்ஸ் ஆர் கால் ப்ரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க்னு சொல்கிறாங்க. ஆல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஓன்டு பை இட்ஸ் மெம்பர் ஃப்ரம் த பப்ளிக். ஸோ 1969ல் 14 ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்துச்சு. அதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான். இன் ஆர்டர் டு சேனலைஸ் த ஃபண்ட்ஸ் வித் தீஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் டுவர்ட்ஸ் அ நேஷனல் ப்ரியாரிட்டி அண்ட் டு டெவலப் த அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் செக்டர், நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் வாஸ் அண்டர்டேக்கன். Government paid the share capital of those banks to the private owners and took over government banks. This is called nationalization of banks. 6 more banks are nationalized in 1980s. 1980sல வந்து 6 பேங்க் வந்து நேஷனலைஸ் ஆயிருக்கு. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த நேஷனலைஸ்டு பேங்க் merged with the பஞ்சாப் நேஷனல் பேங்க் in 1980. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு டுடே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 19 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் தான் 2017 படி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா நேஷனலைஸ்டு பேங்க் இந்தியன் பேங்க்கோ, IOB பேங்க்கு, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் வந்து நேஷனலைஸ்டு பேங்க். பப்ளிக் செக்டர் பேங்க்னா SBI, IDBI இதெல்லாம் வந்து ஆல் நேஷனலைஸ்டு பேங்க். அடுத்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் சொல்லணும்னா லக்ஷ்மி விலா பேங்க், கரூர் வைஷ்யா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாரதிய மகிழா பேங்க் வந்து November 19, 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க டு சர்வ் எக்ஸ்க்ளூசிவ்லி உமன் மெம்பர்ஸ் ஆஃப் த பப்ளிக் அண்ட் merged with the SBI on March 31, 2017. பாரதிய மகிழா பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா merge பண்ணிட்டதா சொல்றாங்க SBI கூட. ஓகேங்களா? ஸோ டீடைல் ஸ்டடி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் இஸ் கிவன் இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து டீடைலில் வந்து கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா? அந்த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் த பேங்கிங் மேபி unit banking or branch banking. On the basis of lending process organization பொறுத்து unit banking, branch banking அப்படின்னு branch banking அப்படிங்கிறாங்க.
On the basis of lending practice பொறுத்து it may be pure banking or mixed banking. On the basis of their products பொறுத்து it can be retail bank or wholesale banking. On the basis of activities undertaken, narrow banking or universal banking. From the ownership point of view, it can be a chain banking or group banking. There are some peculiar type of banks such as investment banking, Islamic banking அப்படின்லாம் இருக்கு. மாடர்ன் டைம்ஸில் விர்ச்சுவல் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்லாம் வந்து பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் பேங்க் இஸ் நாட் அ இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்எஸ்பிசி தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் இல்லை. ஸோ லோக்கல் ஏரியா பேங்க் ஆர் ப்ரமோட்டிங் டேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் சேவிங்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுது. ஃபாரின் பேங்க்ஸ் ஆர் பிகன் தேர் ஆப்ரேஷன் சின்ஸ் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980s வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பிகன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெசன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.